இப்ப லைவ்ல அந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கும். அதாவது எனக்கு பதிலா இவங்களுக்கு பதிலா நானே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற டாஸ்க்கு. அந்த டாஸ்க்ல வந்துட்டு வியானா வந்துட்டு சாண்ட்ராவ பத்தி பேசியிருப்பாங்க. அந்த மாரி சும்மா மூல மூலையா போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தா என்னையும் கூட்டி கொண்டு வந்து இங்க வச்சிருப்பாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது முடிஞ்சும் இப்பவும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, லைவ்ல சாண்ட்ரா ஆமா அந்த அம்மா என்ன ஒரு ஆக்டிங் போறப்போ இந்த அம்மாவ எத்தன சீரியல்ல கூப்பிட போறாங்களோ தெரியல. எல்லா சீரியல்லயும் இவங்கள தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு லிமிட் வரைக்கும் அது ஓகே. வந்தத உடனே அவங்க ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணாங்க. அப்போ வந்து அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா அதுவுமே அந்த டாஸ்க் இப்போ பிக் பாஸ் குடுத்ததான்னு எனக்கே இப்போ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா வேற யாரும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணல. ஸோ இது வியானாவா சொன்ன பொய்யா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. நான் கூட அவங்களுக்காக ரொம்ப சப்போர்ட்லாம் பண்ணேன். பிக் பாஸ் குடுத்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்டோபர் மூஞ்சினாங்க, ஆஸ்கார் நாயகினாங்க, நடிக்கிறாங்கன்னாங்க, எல்லா சீரியல்லையும் கூப்பிடுவாங்கன்னாங்க. ஒரு அளவுக்கு சொல்றது வரைக்கும் ஓகே. ஏன்னா அந்த பிக் பாஸ் வீட்ல அப்படி சொல்றதுங்கிறத தடுக்கவே முடியாது. பட் அது கொஞ்சம் டூ மச்சா ஓவர் போர்டா போயிட்டே இருக்கு. வியானாவால தாங்கிக்கவே முடியல சாண்ட்ரா இருக்கிறத. நம்ம போய் இவ இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ் தான் அவங்களோட பேச்சுல ரொம்ப அதிகமா தெரியுது. அதோடு இல்ல, அவங்களுக்கு பெருசா பார்வதி கமருதன் மேல பாசமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இது இந்த பமல் கே சம்பந்தம் படத்துல வர மாதிரி தான் இருக்கு. அவங்க மேல பாசமா, இல்ல இவங்க மேல காண்டுல அவங்க மேல பாசம் ரொம்ப அதிகமா இருக்கா அப்படிங்கிறது, அத பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.